ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். ராப்பனஸ் சாட்டிவஸ் என்ற தாவர பெயராலே சொல்லப்பெறுவது ரேடிஷ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது முள்ளங்கி. இந்த முள்ளங்கி சாறு 250 ml என்று எடுத்துக்கொண்டோமானால் 500 கிராம் அளவுக்கு சர்க்கரையை எடுத்து அதை நீரில் இட்டு பாகாக காய்ச்சி இந்த முள்ளங்கி சாறையும் சர்க்கரை பாகையும் ஒரு சேர கலந்து தேன் பதத்திலே காய்ச்சி வைத்து கொண்டு அவ்வப்போது ஒரு தேக்கரண்டி அளவு சுவைத்து சாப்பிடுகின்ற பொழுது குத்திருமல், வறட்டு இருமல், தொண்டைக்கட்டு இவற்றை போக்குவது மட்டுமல்லாமல் கற்களை கரைக்கக்கூடிய ஒன்றாக ஆன்டிலித்திக் என்கின்ற வகையிலேயும் இந்த முள்ளங்கி சாறு நமக்கு பயன் தரும். நோய் எதிர்ப்பு சத்துவத்தையும் இது கொடுக்கக்கூடியதாக விளங்கும். அன்பான நேயர்களே, இப்பொழுது மாம்பழம் அதனுடைய பருவகாலம் எளிதாக கிடைக்கக்கூடியது. எல்லா வகையான மாம்பழங்களும் இன்னும் 3 மாதங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. பல்வேறு மருத்துவ குணங்களை பொருந்தி இருப்பது இந்த மாம்பழம். உடலுக்கு குளிர்ச்சி தருவது, பலம் தருவது, அழகு தருவது. இந்த மாம்பழத்தை நாம் துண்டித்து தோலை நீக்காமல் தோலோடு மாம்பழத்தை மென்று சாப்பிடுகின்ற பொழுது தொண்டைக்கட்டு, இருமல், த டான்சிலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய உள்நாக்கு வளர்ச்சி, அடினாய்டு என்று சொல்லக்கூடிய தொண்டையிலே ஏற்படுகின்ற வீக்கம், மம்ஸ் என்று சொல்லக்கூடிய புட்டாளமை, அதனாலே ஏற்படுகின்ற கழுத்து வீக்கம், இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாக இந்த மாம்பழத்தை தோலோடு மென்று சாப்பிடுவது என்பது ஒரு மருந்தாகும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, உள் உறுப்புகள், உடலினுடைய உள் உறுப்புகள் என்று சொல்லும்போது முதலிலே சுவாசம், நமக்கு பிராணவாயுவை தருகின்ற ஒரு பகுதி நுரையீரல். அடுத்து எரிபொருள், நமக்கு கெலோரி என்று சொல்லக்கூடிய வகையிலே எரிபொருளை நாம் உண்ணுகின்ற உணவிலே இருந்து உறிஞ்சி தரக்கூடிய உறுப்பு இரைப்பை, வயிறு, இன்டெஸ்டைன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வயிறு. அடுத்தபடியாக கழிவு உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையிலே சிறுநீர் அகம். இந்த சிறுநீரகம் கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்று. அடுத்து கொலான் என்று சொல்லக்கூடிய மலக்குடல், பெருங்குடல் சேர்த்து மலக்குடல் என்று சொல்லலாம். இவை அத்துணையும் சரியான வகையிலே பணி செய்கின்ற பொழுது ஒருவன் நோயற்ற வாழ்வை வாழ முடியும். அப்படி இந்த உறுப்புகள் அத்துணையும் சரியான வகையிலே செயல்படக்கூடிய ஒரு மருந்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அதிலே மிக முக்கியமான ஒன்று அதிமதுரம், கிளிசரைசா கிளாப்ரா என்று இதற்கு பெயர், தாவர பெயர் அதிமதுரம் என்று பெயர். அதிகமான இனிப்பை பெற்றிருக்கிறது. இது சளி இருமலை போக்கி சுவாச பாதையை சீர் செய்து சுவாசத்தை நிலைப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல், மண்ணீரல் நோய்களை வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சளி இருமலை கரைத்து எக்ஸ்பெக்டோரண்ட், டீகன்ஜஸ்டன்ட்
என்கின்ற வகையிலே இருமல் சளியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. தாது விருத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட இந்த அதிமதுரம் இனிப்பாக இருந்தாலும் சர்க்கரையை மட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக, கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக இந்த அதிமதுரம் விளங்குகிறது. இதனோடு எலட்டேரியா கார்டமோம் என்று சொல்லக்கூடிய ஏலம், இந்த ஏலம் நாம் சுவைக்காக, மணத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. உணவிலே இதை சேர்க்கின்ற பொழுது உணவே மருந்தாகிறது. இந்த ஏலத்தை சேர்த்து நாம் உண்ணுகின்ற நிலையிலே உள் உறுப்புகளை ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. இதய ஆரோக்கியத்துக்கு இது இதமான ஒரு மருந்தாகி பயன் தருகிறது. சளி இருமலை கரைக்கிறது, குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது, குளிர்ச்சியை போக்கி இது சளி இருமலை போக்கக்கூடிய ஒன்றாக இருந்து நமக்கு ஒரு அற்புதமான குருதி ஓட்டத்தை தரக்கூடியதாக திகழ்கிறது. இதனோடு டெர்மினேலியா செவுலா என்று சொல்லக்கூடிய கடுக்காய், இந்த கடுக்காய் என்பது ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே துவர்ப்பு சுவை உடையது. துவர்ப்பு சுவை உடையது என்றாலே அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. மலச்சிக்கலை போக்குகிறது, சளி இருமலை கரைக்கிறது, உள் உறுப்புகளிலே இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக கடுக்காய் விளங்குகிறது. புறமருந்தாகவும் புண்களை ஆற்றக்கூடியது கடுக்காய். அதனோடு பிப்பர் நைக்ரம் என்று சொல்லக்கூடிய பெப்பர், மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலேயும், ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலேயும், ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலேயும் பயன் தருகிறது. ஆன்டிடோட் என்று சொல்லுகின்ற பொழுது விஷம் உரிவு, உணவிலே விஷமாக இருந்தாலும் மருந்திலே விஷமாக இருந்தாலும் புற விஷங்களான விஷப்பூச்சிகளுடைய கடிகளாக இருந்தாலும் இந்த மிளகு போக்கக்கூடிய ஒன்று ஆன்டிடோட். ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடியது இந்த மிளகு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலேயும் வீக்கத்தை கரைத்து வலியை போக்கக்கூடிய ஒன்றாக மிளகு விளங்குகிறது. இந்த மிளகு, ஏலம், அதிமதுரம், கடுக்காய் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு அதிமதுரம், ஏலக்காய், மிளகு இவற்றை பயன்படுத்தி சூட்டு இருமல், வறட்டு இருமல் மற்றும் பசியின்மை, கேஸ் ட்ரபிள் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: அதிமதுரம், ஏலக்காய், கடுக்காய், மிளகு, தேன். பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம அதிமதுர பொடி நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், ஒரு வெறுகடி அளவு. கடுக்காய் பொடி ஒரு வெறுகடி அளவு. பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய் கொஞ்சமாக, ஒரு 2 ஏலக்காய் நம்ம தட்டி போட்டுக்கலாம். இதோட மிளகு ஒரு 5 மிளகு தட்டி போட்டுக்கலாம். நம்ம சளியுடன் கூடிய இருமல் அப்படின்னா நம்ம கடுக்காய் சேர்க்காம சுக்கு, ஏலக்காய், மிளகு, அதிமதுரம் இதெல்லாம் சேர்த்து கஷாயம் வச்சு குடிப்போம். வறட்டு இருமல், சூட்டினால் ஏற்படக்கூடிய இருமல் அப்படின்றதுனால நம்ம கடுக்காயும் சேர்த்துருக்கோம். கடுக்காய் பொடி ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுட்டு கஷாயம் பண்ணி குடித்தோம்னா சளி இல்லாமல் வரக்கூடிய வறட்டு இருமல், புகை இருமல் இது எல்லாமே இந்த மருந்து எடுக்கும்பொழுது கண்ட்ரோல் ஆகும். அதே போல் நமக்கு வயிறு உப்புசம், உணவு செரிமானம் ஆகாமல் வயிறு உப்புசம் இருந்ததுன்னா அப்போவும் ஜீரணத்தை தூண்டக்கூடிய ஒரு மருந்தாக இதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிட்டு இதோட தேன் சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஆசிட் ரீஃப்ளக்ஸ்னாலேயும் தொடர்ந்து இருமல் வரும், தொண்டையில் அதிகப்படியான சென்சிட்டிவிட்டி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் இந்த மருந்தை பயன்படுத்தலாம். இதோட நம்ம இப்போ தேன் விட்டுக்கலாம். அதிமதுரம், ஏலக்காய், கடுக்காய் பொடி மற்றும் மிளகு சேர்ந்த இந்த மருந்து
உணவுக்கு பின் தினம் ஒரு வேளை பருகிட்டு வரும்பொழுது வறட்டு இருமல், சூட்டினால் ஏற்படக்கூடிய இருமலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும், செரிமான சீர்கேட்டை சரி செய்து ஜீரணத்தை தூண்டக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, அதிமதுரம், கடுக்காய், ஏலக்காய், அதனோடு மிளகு, இந்த 4ஐயும் சேர்த்து இனிப்புக்காக தேனோ பனங்கற்கண்டோ சேர்த்து நாம் ஒரு பானமாக இது போல இருவேளை அந்தி சந்தி என்று இருவேளை பருகி வருகின்ற பொழுது இந்த அதிமதுரம் ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலேயும், ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற நிலையிலேயும், ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலேயும், டானிக் என்கின்ற வகையிலே உரமூட்டியாகவும் விளங்குகிறது. கடுக்காய் உள் உறுப்புகளுடைய புண்களை ஆற்றி அதுவும் ஒரு மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஏலக்காய் உள் உறுப்புகளை ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே தூண்டி ஸ்டொமாச்சிக் என்று சொல்லக்கூடிய வயிற்று பிரச்சனைகள் அத்துணையும் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக பசியின்மை, செரிமானமின்மை, இப்படிப்பட்ட தொல்லைகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. மிளகு விஷமுறிப்பாகவும் உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியதாகவும் ஒரு மைல்டு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் என்கின்ற வகையிலேயும் இந்த மிளகு, ஏலம், அதனோடு கடுக்காய், அதிமதுரம் இவை 4ம் சேர்த்த பானத்தை நாம் இருவேளை பருகி வருகின்ற பொழுது பருவகால மாற்றங்களினாலே ஏற்படுகின்ற அத்துணை நோய்களையும் அடக்கி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தகமாக இது விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, அதிமதுரம் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.